ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி பால்வாடி சாதம் தான் சமைக்க போகிறேங்க. அது என்ன பால்வாடி சாப்பாடுன்னு சொல்கிறீங்களா? கீரை சாதம், அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை சாதம் செய்ய போகிறோம். கீரை சாப்பிடாத குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பருப்பு கூட சேர்ந்து நீங்கள் பண்ணி கொடுக்கும் போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் காளான் கிரேவி தான் பண்ணுறேன். காளான் கிரேவி என்னால் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டவ்வில் நான் இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் ஈஸி தாங்க. வெங்காயம் தக்காளி நம்ம கறிலாம் பண்ணுறோம்ல அதே மாதிரி. ஆனால் காளான் மட்டும் க்ளீன் பண்ணும் போது மேலே இருக்க அந்த தோலை எடுத்துகிட்டு மஞ்சத்தூளில் கொஞ்சம் 2-3 டைம் வாஷ் பண்ணணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, இன்றைக்கி நான் ஒரு 2 நார்மல் சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் அரிசிக்கு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கணுன்னா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் இதுக்கு போடுறேன். ஏன்னா 1 டம்ளர் அரிசி தானே, அதுக்கு சரியாக இருக்கும். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது கூட வதக்கிட்டு நான் இன்றைக்கி சாம்பார் தூள் சேர்க்க போகிறேன். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு. காரம் உங்களோட ஆப்ஷன் தாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி இதில் நான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த கீரை நல்லா கொஞ்சம் வெந்துடும். கீரை உடனே வெந்துடும். ஆனால் இதில் நம்ம அந்த சாம்பார் தூளோட பச்சை ஸ்மெல்லு அதெல்லாம் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதக்கியாச்சுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசிக்கு, நார்மல் சாப்பாட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2.25 அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த சாப்பாட்டுக்கு 2.25ன்றது 3 கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாதம் நல்லா அந்த ஒரு உங்களோட கன்சிஸ்டன்சி தான். எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கையில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட கண் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னா நம்ம ஆல்ரெடி பருப்பும் அரிசியும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த ஊற வச்சுருந்ததை சேர்த்து நீங்கள் இதில் தண்ணி கொதித்தோன்னா அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் இந்த டைமில் பார்த்துக்கோங்க. காரம்லாம் மைல்டாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா செம்ம மழைக்கு அதுக்கும் இந்த சாப்பாடும் காளான் கிரேவியும் செம்ம ஆப்டான ஒரு டிஷ்ஷாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். குக்கர் மூடிட்டு நான் 3 விசில் வச்சேன். என்னோடய குக்கருக்கு 4 விசில் வச்சா இன்னும் கொலன்னு ஆகிடும். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி 3 விசில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா குக்கர் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. பார்க்கலாம் வாங்க சாப்பாடு. நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருந்தேன். இதில் காட்ட மறந்துட்டேன் நான். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கையில் அழகாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இன்னும் சின்ன குழந்தைங்களாம் கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து நல்லா குழைவாக இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் 1 ஸ்பூன் நான் இதில் ஊற்றிருந்தேன். இப்போ சுட சுட கீரை பருப்பு சாம்பார் சாதம் ரெடி, தயாராகிடுச்சு. மஷ்ரூம் கிரேவியோட மழை காலத்துக்கு சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.